தம்பி 150 ரூபா ஆச்சுப்பா. சரிண்ணா, ஸ்கேனர் காட்டுங்க. ஸ்கேனரா? காசு இல்லையாப்பா? கேஷ் இல்லையாண்ணா? என்னப்பா வெளியே வேற கையில காசு வச்சிருக்க மாட்டியா? ஏடிஎம் வேற எங்க இருக்குன்னே தெரியல. கடை இருக்கு, வா நான் வாங்கி தரேன். எங்க? ம் நான் ஆன்லைனில் பே பண்ணுறேன், கேஷாக தரீங்களா? ம் ஓகே. கையில காசா வைங்கன்னு சொன்னா கேக்குறீங்களாப்பா? நீங்க இப்ப அவங்களுக்கு அனுப்பி அவங்க ஒரு நாள் கழிச்சு வெயிட் பண்ணி அவங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படிப்பா? இப்பெல்லாம் மர்ச்சன்ட் அக்கவுண்ட்ல இருந்து காசு எடுக்க ஒரு நாள்லாம் வெயிட் பண்ண வேணாம். பே பண்ற காசு உடனே உங்களுக்கு வந்துரும். அப்படியா? ஆமா அண்ணே, இப்போ பேல பே பண்ணா அவங்க உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்போ இந்த இப்போ பே ஸ்கேனர் எனக்கு வேணா நான் என்ன பண்ணணும்? இப்போ பே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் சொன்னா மட்டும் போதும். அவங்க டீம் மெம்பரே வந்து உங்களுக்குன்னு ஒரு QR ஸ்கேனர் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க வேற இந்த கஸ்டமர் கேர் சொல்லிட்டீங்க, கால் பண்ணா இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருப்பாங்களே. அப்படிலாம் இல்லங்க, தமிழ் இங்கிலீஷ்னு ரெண்டுலயுமே பேசிக்கலாம். பரவாயில்லையே, இவ்வளவு நாள் இது தெரியாம போயிடுச்சே. தம்பி இப்பவே நீங்க இப்போ பேல பே பண்ணி உடனே காசை வாங்கி கொடுங்க. பே பண்ணிட்டேங்க. தேங்க்ஸுங்க. ஆச்சி